வணக்கம். புதுவை அமைச்சக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள 160 கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்பக் கோரி அமைச்சக ஊழியர்கள் கடந்த 25ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து 26ஆம் தேதி கண்களில் கருப்பு துணி கட்டியும், 29ஆம் தேதி மௌன போராட்டமும், 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட முடிவு செய்து தலைமை தபால் நிலையத்தில் திரண்டனர். முன்னதாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் சாமிநாதன் மற்றும் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து அனைவரும் ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அனைவரும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். புதுவை கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை அமைச்சர் தியாகராஜன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுவை அரசு பள்ளிகளுக்கு தேவையான மதிய உணவு மத்திய சமையல் கூடங்களில் சமைத்து வாகனங்கள் மூலம் பள்ளிகளுக்கு கொண்டு செல்வது வழக்கம். அதுபோன்று நேற்று செவ்வாய்க்கிழமையன்று நெட்டப்பாக்கத்தை அடுத்த பண்டசோழநல்லூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு வந்த மதிய உணவினை ஊழியர்கள் பார்த்தபோது சாதம் கெட்டுப்போயிருப்பது தெரியவந்தது. உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த உணவினை மாணவர்களுக்கு வழங்காமல் வீட்டுக்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டு வருமாறு அனுப்பி வைத்தார். இச்சம்பவத்தை அடுத்து அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் உணவுகளை அரசு ஆய்வு செய்து வருகிறது. அதன்படி கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அமைச்சர் தியாகராஜன் சென்று சமையல் கூடத்தை ஆய்வு செய்ததுடன் அரிசி, காய்கறி உள்ளிட்ட சமையல் பொருட்களையும் ஆய்வு செய்து சமையல் ஒப்பந்ததாரரிடம் கவனமுடன் உணவுகளை சமைத்து மாணவர்களுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டார். அப்போது பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் உடனிருந்து உணவின் தரத்தை பரிசோதித்தனர். புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் மிகவும் அவதியடைந்தனர். புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 5வது நாள் போராட்டமான செவ்வாய்க்கிழமையன்று உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுவையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. அனைத்து பேருந்துகளும் பணிமனையில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. இதனால் உள்ளூரில் புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளும் மற்றும் புதுவையிலிருந்து சென்னை, திருப்பதி, பெங்களூர் உள்பட அனைத்து வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளும் பாதிக்கப்பட்டனர். புதுவையில் இஸ்லாமிய பெருமக்கள் எந்நாளும் 24 மணி நேரமும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க QTV மூலம் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக AJK நெட்வொர்க் உரிமையாளர் திரு ஜான்குமார் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து AJK ரீனா நெட்வொர்க் உரிமையாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் கூறுகையில், வரும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் முன்னதாக ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும், முஸ்லிம் சமுதாயத்தினர் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை பீஸ் டிவி மற்றும் சவுதி சேனலான மக்கா மதினா டிவியில் தினந்தோறும் கண்டுகளித்து வருவதாகவும், அவர்கள் ரமலான் நிகழ்ச்சிகளை உள்ளூர் சேனலில் கண்டுகளிக்க QTV மூலம் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்த அவர், தொடர்ந்து இந்த சேனலை கண்டுகளிக்க 6000, 7000 ரூபாயினை செலவு செய்து டிஷ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், செட் ஆஃப் பாக்ஸ் பொருத்தி QTV சேனலில் நிகழ்ச்சியை காணலாம் என்று கூறினார். அனைவருக்கும் ரமலான் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்காக ரமலான் பண்டிகை முன்னிட்டு நாம் பீஸ் டிவி, அது இங்கிலீஷ்லேயும் உருதுலேயும் 2 சேனல்ஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் சவுதி சேனலான மெக்கா மதினா இந்த 2 சேனல் கொடுக்குறோம். அது இல்லாமல் QTV என்கிற சேனல் ஒன்று கொடுக்குறோம். லோக்கல் டிவியில் தீன் என்கிற சேனலில் வர ரமலான் அன்னைக்கு அது ஆரம்பமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 5 சேனலும் நம்ம செட்டாப் பாக்ஸ் வழியாக முஸ்லீம் சகோதரர் பார்க்கலாம். ஆகவே அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் DTH டிஷ் மூலிமா 6000, 7000 போட்டு நீங்கள் டிஷ் வாங்குறத விட வெறும் செட்டாப் பாக்ஸ் மூலியமாகவே நீங்கள் இந்த எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் என்பதை சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். இதனைத் தொடர்ந்து முகமது சாதி கூறுகையில், இந்த ரமலான் நோன்பு நேரத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு இனிய செய்தியை கூறிய AJK நெட்வொர்க் உரிமையாளர் சகோதரர் ஜான்குமார் கூறியது போன்று இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை பீஸ் டிவி, சவுதி சேனலான மக்கா மதினா டிவிகளில் கண்டு மகிழும் இஸ்லாமிய மக்கள் இனிவரும் காலங்களில் எந்நாளும் 24 மணி நேரமும் காலம் முழுவதும் QTVயில் கண்டு மகிழலாம் என்றும், அதுவரை சிறப்புமிக்க ரமலான் நிகழ்ச்சியை
டீன் சேனலில் ஒளிபரப்ப சம்மதம் தெரிவித்த சகோதரர் ஜான்குமாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய நல்லறியாளர்களுக்கு ஒரு இனிய செய்தி இந்த ரமலான் மாதிரி நோன்புடைய நேரத்தில் சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த ஏஜேகே நெட்வொர்க்கு நடத்தி வரக்கூடிய சகோதரர் அவர்கள் உங்களுக்கு அறிவித்தது போல, நமக்கு இனி வரக்கூடிய காலத்தில் எல்லா நாளையும் 24 மணி நேரமும் காலம் பூரா பார்க்கக்கூடிய வகையில் இஸ்லாமிய மார்க்கத்து சம்பந்தப்பட்ட சேனலான பீஸ் டிவி உருது, பீஸ் டிவி இங்கிலீஷும், சவுதி சேனல் சொல்லக்கூடிய மக்காவுடைய சேனலும் மதீனாவுடைய சேனலும், அது இல்லாமல் கியூ டிவியும் உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதற்காக முன் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரம்லான் மாதத்துடைய இதை சிறப்பான இந்த காலத்தில் லோக்கல் சேனலில் தீன் சேனல் சொல்லக்கூடிய தீன் டிவி தீன் சேனல் சொல்லக்கூடிய அந்த சேனலையும் ஒளிபரப்பதற்காக சம்மதம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சார்பாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சார்பாக நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துடைய நசீபை கொடுத்து நம்மோடு சேரக்கூடிய சகோதரர்களாக அவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று நாம் துவா செய்த வண்ணமாக இதை பூர்த்தி பண்ணுறோம். அப்போது அப்துல் பாஷா, முகமது கவுத், அபராத் உசேன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவையில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் பங்கு பெறும் பாராளுமன்ற தேர்தல் நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அண்ணா திடலை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பார்வையிட்டனர். புதுவைக்கு வரும் 10ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் வருகிறார். மேலும் அன்றைய தினம் அண்ணா திடலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவரிடம் பாராளுமன்ற தேர்தல் நிதி வழங்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு அண்ணா திடலில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் நிர்வாகிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். அப்போது முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கெனடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை ரெட்டியார் பாளையத்தில் நடைபெற்ற கனரா வங்கி கிளை திறப்பு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் வாழ்த்துரை வழங்கினார். புதுவை ரெட்டியார் பாளையம் பவழக்காரன் சாவடி வில்லியனூர் பிரதான சாலையில் கனரா வங்கியின் புதிய கிளை திறப்பு விழா புதுவை கிளை மேலாளர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கனரா வங்கி சென்னை வட்டம் பொது மேலாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் தேசிய விலங்கான புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. உலகில் இந்தியா, நேபாளம், வங்கதேசம், சீனா உள்ளிட்ட 13 ஆசிய நாடுகளின் காடுகளில் புலிகள் உயிர் வாழ்கின்றன. வங்கப்புலி, மலேய புலி, சுமத்ரா புலி, சைபீரியன் புலி, தென்சீன புலி என பல வகை புலிகள் உள்ளன. புலியின் மீதுள்ள கோடுகள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும். கடந்த 1900ஆம் ஆண்டில் உலகில் 1,00,000 புலிகள் இருந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் 37,000 புலிகள் இருந்ததாகவும் 1969இல் புலிகள் எண்ணிக்கை 2,500ஆக குறைந்துவிட்டதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. புலிகளின் எண்ணிக்கை சீராக இருந்தால்தான் வனத்தின் இயல்பு நிலையை பாதுகாக்க முடியும். இல்லையெனில் மேய்ச்சல் விலங்குகள் எண்ணிக்கை அதிகமாகி காடுகளின் வளம் குறையும். காடுகளின் காவலனாக இருக்கும் புலிகளை பாதுகாக்க வலியுறுத்தி ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதி உலக புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புதுவை புனித புதுமை அந்தோணியர் ஆலய பெருவிழாவில் கூட்டு திருப்பலியுடன் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுவை உருளையன்பேட்டையில் உள்ள புனித புதுமை அந்தோணியர் ஆலய திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் புனிதரின் 13 பன்னாட்டு மற்றும் ஜெபமாலை அருட்தந்தையர்களின் மறைவுரை நடைபெற்று வருகிறது. அதில் செவ்வாய்க்கிழமையன்று திருவிழா நடைபெற்றது. கடலூர் உயர் மறை மாவட்டம் முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலி நிறைவேற்றப்பட்ட விழாவில் பங்கு தந்தை குழந்தைசாமி அடிகள் தலைமையில் சிறப்பு ஜெப வழிபாடு மற்றும் தேர்பவனியும் நிறைவில் தேவ நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது. திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று ஜெபித்து வழிபட்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் துணை பங்கு தந்தை ஆரோக்கியசாமி மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். தெலுங்கானா பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உதயமாக்கப்பட்டுவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலோர ஆந்திரா, ராயலசீமா பகுதிகளில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது.
60 ஆண்டுகால போராட்டத்தின் விளைவாக ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டு தெலுங்கானா தனி மாநிலமாகிவிட்டது. தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களின் பொது தலைநகராக ஹைதராபாத் 10 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு கடலோர ஆந்திரா, ராயலசீமா பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடக்கம் முதலே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தற்போது தெலுங்கானா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டதை தொடர்ந்து இன்று எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய ஆந்திராவுக்கான கூட்டு நடவடிக்கை குழு முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த இரு பகுதிகளிலும் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. அரசு பேருந்துகள் உட்பட அனைத்து வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டன. அனைத்து வர்த்தக நிறுவனங்களும் மூடப்பட்டதால் புதிய ஆந்திராவின் அனைத்து பகுதிகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்த முழு அடைப்பால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுவை பொறியியல் கல்லூரிகளில் சேர இறுதிக்கட்ட கலந்தாய்வு வரும் 6ஆம் தேதி துவங்குகிறது என்று சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள சென்டாக் அலுவலகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு 6ஆம் தேதி துவங்கி 4 நாட்களுக்கு நடைபெறுகிறது என்றும் அதன்படி முதல் பிரிவு கலந்தாய்வில் காரைக்கால், மாஹி, ஏனாம் மாணவர்களுக்கும் 10 மணிக்கு முஸ்லிம் மற்றும் மீனவ சமுதாய மாணவர்களுக்கும் 10:30 மணிக்கு SC/ST மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது என்றும் பகல் 12 மணிக்கு 199 முதல் 166.3 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற பொதுப்பிரிவு உள்ளிட்ட பிற பிரிவு மாணவர்களும் 7ஆம் தேதி 166 முதல் 137 வரையும், 8ஆம் தேதி 136 முதல் 118 வரையிலும், 9ஆம் தேதி 118 முதல் 80 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.